வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர்பான சேலஞ்சிங் வீடியோ தான். ஸோ நமக்கு வந்து யார் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேசி ஃபுட் அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்ததை ஒரு சிஸ்டர் நமக்கு சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் நமக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபுட் ரெசிபீஸ் இருக்குது, கொலாப் வீடியோஸ் இருக்குது, சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் வந்து நம்மளோட சேனல்ஸில் வந்துட்டு நிறையா சேலஞ்சிங் வீடியோஸும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நம்ம வந்துட்டு டெலிகேசிஸ் கொடுத்த கொரியன் ரெசிபி சேலஞ்ச் வந்துட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது ஒரு ஈஸியான ஒரு எக் ரோல் ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி எக் ரோல் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈஸி டின்னர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் ரெசிபியாக கூட நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டை வந்து எடுத்து உடச்சிக்க போகிறேன். ஸோ ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். 1 கப் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ வந்து 3/4 கப்பு வந்துட்டு நான் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எக் எடுத்துருக்கேன். இன்னொரு எக் எடுத்திருக்கேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பேட்டர்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ஆஃப் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக நறுக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 1/2 கப் ஆஃப் டொமேட்டோ எடுத்திருக்கேன், அதுவும் வந்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். அடுத்தது மல்லித்தலை எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எக் மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தவா அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து இதில் ஊற்றிடலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸில் வந்து நான் ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நல்லா வேகட்டும். ஸோ இப்போ வந்து வெந்துடுச்சு. ஸோ திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பியாச்சு. எகெயின் வந்து இப்போ திருப்பிடலாம். முட்டை வந்து கொஞ்சம் பாயில் ஆனால் போதும். சீஸ் வந்து துருவி போடுறேன். சீஸ் வந்து நல்லது குழந்தைகளுக்கு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சீஸ் போட்டிருக்கேன். ஃபுல்லாக எல்லா பக்கமும் சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 மினிட்ஸ் மூடி வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம். வாவ், அமேசிங்காக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வந்து ரோல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்மளோட எக் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ஓரமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க இல்லையா, நம்ம எவ்வளோ ஈஸியாக கொரியன் எக் ரோல் வந்து செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத. ஸோ இந்த ஃபுட் ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ டெலிகேசி ஃபுட்டு சேனல்லேருந்து நமக்கு கொடுத்த சேலஞ்சை வந்துட்டு நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெலிகேசி ஃபுட் அவங்க சேனலில் வந்துட்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம கூட சேர்ந்து 15 கொரியன் ரெசிபி சேலஞ்சஸ் வந்து 1 by 1 நம்மளோட சேலஞ்சில் இருக்குது. ஸோ அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்களோட சேனல்ஸையும் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யாருக்கு சேலஞ்ச் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப் குக் டேஸ்டி அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து சேலஞ்ச் கொடுக்க போகிறோம். கொரியன் ரெசிபி அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் கொடுக்கலாம்? ஓகே, ஒரு டெசர்ட் செய்ய சொல்லலாம். ஓகேங்களா, கொரியனில் ஒரு டெசர்ட் ரெசிபி வந்து செய்ய சொல்லலாம். சாப் குக் டேஸ்டிஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொரியன் ரெசிப்பியில் ஒரு டெசர்ட் ரெசிபி செஞ்சு நீங்கள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும். சாப் குக் டேஸ்டி அந்த சேனலுக்கு சேலஞ்ச் கொடுத்துட்டோம். நிறையா கொரியன் ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாரோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.